அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வர வர வீடியோஸ் வருது. அடுத்தது குரு பயிற்சி பலன் போயிட்டுருக்கு. இப்போது இன்றைக்கி இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 30/3/2024 சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 17ஆம் தேதி. இன்றைக்கி கிழமை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா இரவு 9:14 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது. அதுக்கு பிறகு ஷஷ்டி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு 10:03 வரைக்கும் அனுஷம் நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு கேட்ட நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க சித்த யோகமாக இருக்குது. ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிக்கும் முதல் 10:30 வரை இருக்குது. இந்த நேரத்தில் காலபைரவருக்கு விளக்கு போடுறது, குறிப்பாக 10 மணிலேருந்து 10:30க்குள்ளே விளக்கு போடுறது நல்ல பலனை தரும். யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் 1:30 முதல் 3 மணி வரை இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி முதல் 7:30 வரை இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் 6 மணி 6 நிமிடத்துக்கு இருக்குது. சூரியன் மறைவு பார்த்திங்கன்னா மாலை 6 மணி 20 நிமிடத்துக்கு இருக்குது. இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூப்படைந்த நீராட்டு விழா, அதாவது மஞ்சள் நீராட்டு விழா நடத்தலாம். பூ முடிக்க, பெயர் சூட்ட, காது குத்துறதுக்கு, அதே மாதிரி பூணூல் அணிய, நகை அணிய, பதவி ஏற்க, வண்டி ஏற, புது வீடு புக, வாசல் கால் வைக்கிறதுக்கு, சாமியிடம் அமைக்கிறதுக்கு, கடன் வாங்க, கதிர் அறுக்க, திருமணம் செய்யறதுக்கு, இடத்திற்கான வழிபாடு, அதே மாதிரி சில நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. பஞ்சமி திதியில் செய்யக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா சாமியிடம் வேண்டுதல், திருமணம் வீட்டில் சாமி கும்பிடுறது, அதுக்கப்புறம் வீட்டில் சாமி அறை அமைத்தல், அதுக்கப்புறம் உடல் வலிமை தரும் செயல்களை இன்றைக்கி ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி சில திதிகளில் நாளில் பொறுத்தளவுக்கு பஞ்சமி திதியில் நல்லாவே இருக்கும். குறிப்பாகவே பஞ்சமி திதிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான திதியாக தான் இருக்குது. இன்றைக்கி சூரிய உதயம், கிரக நிலைகள் எல்லாமே ஒரு சுமாரான நாளுக்கான கிரக நிலைகளாக இருக்குது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு இன்றைக்கி அமைதி, ரிஷப ராசிக்கு சிரமம், மிதுன ராசிக்கு அசதி, கடக ராசிக்கு ஆனந்தம், சிம்ம ராசிக்கு விரயம், கன்னி ராசிக்கு சோர்வு, துலாம் ராசிக்கு வரவு, விருச்சிக ராசிக்கு முயற்சி, தனுசு ராசிக்கு துன்பம், மகர ராசிக்கு கோபம், கும்ப ராசிக்கு நன்மை, மீன ராசிக்கு வழிபாடு. சில ராசிகளை தவிர எல்லா ராசிக்கும் நல்லா தான் இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமான ஒரு நாள் தான். எந்த ஒரு செயல்லையும் கொஞ்சம் தாமதம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் விஷயமாக புதிய முயற்சிகளை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி வெளியிடங்களில் போகும்போது வரும்போது பணத்தை கவனமாக வச்சுக்கிறதோ, வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்கிறது, வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது இன்றைக்கி நல்லது. இன்றைக்கி மனசில் நெகட்டிவ் தாட்ஸை எழாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். உங்களோட வளர்ச்சியில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும். உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டு நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நாளாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனை கையாளுறதுக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கவலை தரும். உங்களோட உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு இருக்கிறதுனால வேலைகளில் கொஞ்சம் விரைவாக செஞ்சு முடிக்க முடியாது. அதனால் திட்டமிட்டு வேலைகளை செஞ்சு முடிக்கிறது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கோவப்படுற மாதிரியும் ஆத்திரம் காட்டுற மாதிரியும் நடந்துக்கிற மாதிரி இருக்குது துணைக்கிட்ட. அது உறவில் சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கோவப்படாமல் இன்றைக்கி அமைதியாக பழகிறீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வரவு இல்லை, குறைவாக தான் இருக்குது. ஆனால் செலவு அதிகமாக இருக்குது. பணத்தை சாதுரியமாக கையாளுறது இன்றைக்கி அவசியம். அதே மாதிரி பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை தரும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கிற சோர்வு மற்றும் மனப்பதட்டம் காரணமாக இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைக்கி நீங்கள் எந்த செயலையும் மன மகிழ்ச்சியோடு செய்கிற மாதிரி தான் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. தொழில் தொடர்பான நவீன கருவிகள் வாங்குகிற முயற்சிகள் நல்ல பலனை தரும். பொருளாதாரம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். கடன்கள் குறையும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேர்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நாளை ரொம்ப நம்பிக்கையான ஒரு நாள். பயனுள்ள முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி நடக்கிற சம்பவங்கள், உங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல சுமூகமான பலன் கிடைக்கும். பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி மேலதிகாரிகள்கிட்ட இருந்து மதிப்பும் மரியாதையும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் 2 பேரும் சமநிலையான உணர்வோடு நடந்து கொள்வது நல்லாயிருக்கும். உறவில் நல்லிணக்கம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அன்பும் பாசமும் இன்றைக்கி அதிகரிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. நாளை சந்தோஷமாக கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி செலவும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளை முதலீட்டில் பயன்படுத்திக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற இன்றைக்கி திருப்திகரமான மனநிலை பார்த்திங்கன்னா உங்களை ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆக மொத்தம் ரிஷபராசி ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு யோகமான நாளாகவும் உங்களோட எண்ணங்கள் நிறைவேறவும் உங்களோட செயல்கள் வெற்றி அடையவும் உகந்த ஒரு நாளாகவும் இருக்குது. அதனால் நாளை இன்றைக்கி சந்தோஷமாக தேவையான முக்கியமான விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டு நாளை கொண்டு போகிறது அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண சுப காரியங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் உங்களோட ஆலோசனைகள் பெறுவாங்க. அதே மாதிரி அவங்களோட ஆலோசனைகள் உங்களோட வியாபார வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பளு குறையறதுக்கும், சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு யோகம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி உறுதியான அணுகுமுறை வேணும். எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் நல்ல பலனை காண்றதுக்கு திடமாக தைரியமாக காரியங்களை செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு வெற்றி பெறதுக்கு தகுதியாக தான் இருக்குது. அதனால் உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டாலும் உறுதியாக செஞ்சு முடிங்க. அது மூலிமா நல்ல ஒரு வளம் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட செயல்திறன், திறமை மற்றும் உங்களோட ஆற்றலுக்கு பாராட்ட பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது. உங்களோட தனிப்பட்ட திறமைகளை மற்றும் ஆற்றலை இன்றைக்கி வெளிப்படுத்தி நல்ல ஒரு நாளாக, அதாவது வேலையில் சுமூகமான சந்தோஷமான ஒரு நாளாக கொண்டு போக முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நட்பான அணுகுமுறை மேற்கொள்வீங்க. அதில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதனால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் 2 பேருக்குள்ளேயும் நல்லா இருக்குன்னு தோணக்கூட வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. வரவு நல்லா இருக்குது. சேமிப்பும் இன்றைக்கி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க, எதிர்காலத்துக்கு நலன் கருதி. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக இன்றைக்கி சிறந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதனால் நாளை இன்றைக்கி சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்யலாம். நன்றி. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி தேவையில்லாத பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல இருக்க மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது. குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவலை ஏற்படுற மாதிரி இருக்கும். தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா லாபத்தை அடைய முடியும். இன்றைக்கி கண்டிப்பாக கோயிலுக்கு போய் தெய்வ தரிசனம் பண்ணிங்கன்னா மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நண்பர்களோட ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்கும். முதல்ல சொன்ன மாதிரி இன்றைக்கி தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கிறதுனால தெய்வீக ஈடுபாடு அதுவும் இல்லாமல் முழுமையாக நம்பிக்கையோடு இன்றைக்கி செயல்பட வேண்டிய நாளாக தான் இருக்குது. உங்களோட குழப்பங்களை தள்ளி வச்சுட்டு உங்களோட நாளை கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தாமதம் இல்லைன்னா காலம் தாழ்த்துற மாதிரி இருக்குது.
தவறுகள் ஏற்படாமல் வேலையை முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு பணியாற்றுறது நல்லது. குறிப்பாக கவனமாக எந்த ஒரு வேலையும் செஞ்சு முடிக்கிறது நல்லது. தப்பு செஞ்சுட்டு அப்புறம் வருந்த வேண்டிய நாளாக இருக்காமல் பார்த்துக்கிறது அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கிற குழப்பம் காரணமாக 2 மகிழ்ச்சியான தருணங்களை துணைக்கிட்ட காட்டாமல் கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனசை தெளிவுபடுத்திக்கிட்டு அவங்கக்கிட்ட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவிற்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பண இழப்பும் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஏமாற்றமும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக செலவு செய்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உடல் கொஞ்சம் ஆரோக்கியம் கம்மியாக தான் இருக்குது. கால் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது. உங்களுக்கு சேமிப்பு அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா கொஞ்சம் வர லாபங்கள் நல்லாயிருக்கும். பெரிய மனிதர்களோட அறிமுகம் இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பசங்க வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அது மனசுக்கு சந்தோஷம் தரும். இன்றைக்கி 2 பலனும் கலந்து காண்ற மாதிரி இருக்குது. நல்லதும் கெட்டதும் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு நீங்கள் நினச்ச காரியங்களை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை உங்களோட திறமை மூலிமா தடைகளை சமாளித்து உங்களோட இலக்கை அடையக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மும்முரமாக வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில சவால்களையும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாகவும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா வேலையில் எந்த ஒரு தவறும் நடக்காமல் இன்றைக்கி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. அதை அதே மாதிரி தவறான புரிதல் காரணமாக உங்கள் துணைக்கிட்ட தவறாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமான உறவை தக்க வச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி அமைதியாக போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் இல்லைன்னா உட்கார்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்க்கிறதும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு போதிய அளவு சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் தடைகள் இருக்கும். செலவுகளும் இருக்கிறனால கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அமைதியான மனநிலை இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அது எந்த ஒரு கவலையும் படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பசங்க வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும். தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூல பலன்கள் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேர்கிற நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி உங்களோட திறமைகளை வளர்க்குறதுக்கு சாதகமான நாளாக தான் இருக்குது. உங்களோட கடின உழைப்பும் உறுதியும் உங்களுக்கு வர வேண்டிய வெற்றிகளை தேடி வரா மாதிரி செய்யும். இன்றைக்கி முழுவதும் புத்துணர்ச்சியோடவும் மகிழ்ச்சியோடவும் இன்றைக்கி நாளை கொண்டு போக முடியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் கடினமான வேலையையும் ஈஸியாக செஞ்சு முடிவீங்க. அதே மாதிரி வேலை விஷயமாக பயணம் இருக்குதுன்னு முன்னாடியே சொன்னேன். அது நல்ல பலன் கிடைக்கும். திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது இன்றைக்கி உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் இன்றைக்கி நடந்துக்கிற மாதிரி இருக்குது. இந்த போக்கு காரணமாக 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்யுன்யமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வங்கி இருப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சில விஷயங்கள் லாபகரமாகவே உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பண விஷயத்தில். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சிறந்த மனநிலை காரணமாக இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சந்தோஷமும் மனசில் இருக்கிற அமைதியும்
இன்றைக்கி நாளை நல்லபடியாக கொண்டு போகும். ஆக மொத்தம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஏற்றமான ஒரு நாளாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் உறவினர்கள் வருகை தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. செலவுகளை சமாளிக்க கடன்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். வேலையில் பொறுப்போடு நடந்து கொள்வது மூலிமா உங்களோட மதிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பசங்களோட ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கவனம் தேவை. எதிர்பாராத உதவி இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த செயலையும் தொடங்கிறதுக்கு முன்னாடி அதோட பின்விளைவை யோசித்து செய்கிறது நல்லது. அடுத்தவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. அதே மாதிரி வார்த்தைகள்லையும் கவனமாக பிரயோகிக்கிற மாதிரி இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க வேண்டாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை செய்யும் போது சில ஏமாற்றங்களும் தடைகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கம்யூனிகேஷன் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்து பேசுகிறது வேலைகளை சரியாக முடிக்கிறதுக்கு உதவும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பொறுமை இல்லாத மாதிரி இருக்கிறீங்க. உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கீங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும். உங்களோட அணுகுமுறையை மாற்றி பாசிட்டிவாக சில விஷயங்களை யோசித்து துணைக்கூட பழகிறது இன்றைக்கி நல்லது. அப்போ தான் உறவு மேம்படும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தவிர்க்க முடியாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது சிறந்தது. இல்லைன்னா வீண் விரயங்கள் ஆகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அதிகமான நீர் பருகிறது மூலிமா உங்களோட ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்க முடியும். அதே மாதிரி வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்றதும் நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி பசங்க பார்த்திங்கன்னா பெருமைப்படுற மாதிரி நடந்துக்குவாங்க. உற்றார் உறவினர் வழியில் சுப செய்திகள் சேரும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு இன்றைக்கி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உதவக்கூடிய நாளாக இருக்குது. கூட பிறந்தவங்க இன்றைக்கி உதவியாக இருப்பாங்க. இன்றைக்கி விருப்பமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு உங்களோட அன்றாட செயல்களை கூட திறம்பட செய்ய வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கி நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு பாருங்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கிறத இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி அமைதியாக நாளை கொண்டு போகிறது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உன்னிப்பாக கவனித்து பணியாற்றிங்கன்னா தவறுகளை தவிர்க்க முடியும். கூட வேலை செய்கிறவங்களோட அமைதியான அணுகுமுறை தேவை. இல்லைன்னா அனுசரித்து போகிறது, விட்டு கொடுத்து போகிற மாதிரி நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பேசும்போதும் அமைதியாக பேசுகிறது இன்றைக்கி நல்ல உறவை மேம்படுத்தும். வேலை செய்கிற இடத்துல கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நட்பான முறையில் பழகிறது அவசியம். அப்போ தான் உங்கள் 2 பேருக்குள்ளே உறவில் நல்லிணக்கம் ஏற்படும், புரிதலும் ஏற்படுற மாதிரி உட்கார்ந்து பேசி சில பிரச்சனைகளை தீர்க்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களால் பணத்தை கையாள்வதை கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கவலை உண்டாக்கும். முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு பாருங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுங்கிறத யோசித்து செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமானம் போன்ற பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. காரமான இல்லைன்னா எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிடாமல் தவிர்க்கிறது இன்றைக்கி நல்லது. வெளியில் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் அடுத்தவங்களோட தலையீட்டால் அந்த காரியங்கள் தடப்பட வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த இடத்துலேருந்து கொஞ்சம் உதவிகள் கிடைக்க தாமதம் ஏற்படும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா மேலதிகாரிகள்கிட்ட நிதானமாக செயல்பட்டிங்கன்னா வீண் பிரச்சனையை தவிர்க்க முடியும். உறவினர்களால் இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்க நாளாக இருக்குது. இன்றைக்கி நெகட்டிவ் கலந்த நாளாக தான் இருக்குது. கொஞ்சம் கவலையும் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்துக்கிறது நல்லது. உங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்களை லேசாக எடுத்துகிட்டு போகிறது அவசியம். இல்லைன்னா பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்களோட தடைகளை சமாளிக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலை கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது. அதை சமாளிக்கிறதுக்கு கடினமாக உணர்கிற மாதிரி இருக்கும். சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டி இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வேலைகளை பணிகளை நம்பிக்கையோடவும் கவனமாகவும் இன்றைக்கி திட்டமிட்டு செய்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தும். இல்லைன்னா பிரச்சனைகள் உருவாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லுறவு கிடையாது. தேவையில்லாத அடுத்தவங்களோட தலையிடால் துணைக்கிட்ட எதிர்மறையான நடந்துக்கிற மாதிரி இருக்குது. அதை மாற்றி அவங்கக்கிட்ட பாசிட்டிவாக அன்பாக பேசி பழகிறது நல்லது. பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கையில் இருக்கிற பணம் செலவாகிற மாதிரி இருக்குது. சேமிப்பு குறையிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பை அதிகப்படுத்துறதுக்கும் செலவை கட்டுப்படுத்துறதுக்கும் பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அவங்களுக்காக இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறதே நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். குடும்பத்தினரோட இருந்த மனஸ்தாபங்கள் விலகி நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக தான் இன்றைக்கி இருக்கும். சிலருக்கு வியாபார விஷயமாக வெளியூர் போகிற வாய்ப்புகள் அமையும். வேலை செய்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்குது. எதிர்பாராத உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்டமான நாள். உங்களோட இலக்குகளில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரும். இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உகந்த நாளாகவும் நிறைஞ்ச நாளாகவும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரும். அதை எதையும் தட்டி விட்டுறாதீங்க. வர வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது இன்றைக்கி தொழிலையும் வேலையிலையும் நல்லது. அது உங்களுக்கு பல உற்சாகத்தை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல உணர்வுகளை துணைக்கிட்ட மகிழ்ச்சியோடு வெளிப்படுத்துகிற நாளாக இருக்கும். 2 பேரும் அன்பாக அன்னுன்யமாக இன்றைக்கி நாளை கொண்டு போவீங்க. 2 பேரும் வெளியில் ஒன்றா போய் இனிமையான தருணங்களை சந்தோஷமாக அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்குது. எதிர்பார்த்ததை விட வரவு நல்லா இருக்கும். சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். செலவும் பார்த்திங்கன்னா பயனுள்ள வகையில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. வீண் விரயங்கள் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறத அதிகப்படுத்துறது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி நாள் வந்து ஒரு உற்சாகமான ஆரோக்கியமான ஒரு திடமான ஒரு நாளாக இருக்கும். கவலை இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது. தொழிலில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் இன்றைக்கி வெற்றியை தேடித்தரும். நீங்கள் செய்கிற செயல்களில் இன்றைக்கி நல்லாவே வெற்றி கிடைக்கும். தொழிலுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குறதோ அதுக்காக ஆர்வம் காட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலையில் உங்களுக்கு இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும். இன்றைக்கி மனசுக்கு நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி எந்த தடையாக இருந்தாலும் உங்களோட செயல்கள் மூலிமா தடைகளை தகர்த்து முன்னேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முழுக்க இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக தான் இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு திருப்தி கிடைக்கும். அதே மாதிரி பாராட்டும் பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி வேலையில் உங்களுக்கு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல புரிதலை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. 2 பேரும் இனிமையான வார்த்தைகளை பேசி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சந்தோஷமாக இன்றைக்கி நாளை வந்து குடும்பத்தோடு அனுபவிக்கிற ஒரு நாளாக தான் இருக்குது. ஆக மொத்தம் கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இனிமையான நாளாகவும் இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எதிர்பாராத பண வரவு நல்லா இருக்குது. செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் எந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை பொறுத்தளவுக்கு கவலையே இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான மனநிலை, சந்தோஷமான எண்ணங்கள், நேர்மறையான
எண்ணங்கள் கொண்டு இருக்கிறனால தேக ஆரோக்கியம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் கும்பராசிக்கும் இன்றைக்கி சிறந்த நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி கடைசி ராசியான மீன ராசி. இன்றைக்கி பணவரவு ஓரளவுக்கு இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத டென்ஷன் ஏற்படுற மாதிரி இருக்கும். பார்த்து பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா சில வீண் பிரச்சனைகளை குறைக்க முடியும். வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும். நண்பர்களோட ஆறுதலான வார்த்தைகள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய நம்பிக்கை ஊட்டுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகமான சிந்தனைகள் இருக்குது. எந்த ஒரு நடக்கிற விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ, குறிப்பாக தியானம் பண்ணுறதோ கோயிலுக்கு போயிட்டு வரதோ நல்ல பலனை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணம் போகிற மாதிரி இருக்குது. சில சவால்கள் இருந்தாலும் அதை உங்களோட திறமையால் சாதிக்க முடியும். வேலை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் சோர்வடைகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியோடு உங்களோட வேலைகளை செய்கிறது. சுறுசுறுப்பாக நாளை வச்சுக்கிட்டு வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற சின்னதாக ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கும். அதை துணைக்கிட்ட காட்டினீங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாள் நல்லபடியாக போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம்தான் வரவு இருக்குது. இருந்தாலும் பணம் தொலைக்காமல் இல்லைன்னா இழப்பு எதுவும் ஏற்படாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வெளியிலேருந்து வர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஏமாற்றம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணி செய்கிறது நல்லது. அதிகமான செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. செரிமான பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.